ரஞ்சித் ரொம்ப நேரமா இருக்கார். ரஞ்சித், இந்த சந்திப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்கள் பார்வை. இல்ல இந்த நேரத்துல இந்த நடக்கக்கூடிய சந்திப்பை வெறுமனே ஒரு இயல்பான சந்திப்புன்னு எடுத்துக்க முடியாது. இது அரசியல் ரீதியான சந்திப்பா தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய சூழல்கள், உதாரணத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களோட வருகை அவருக்கு ஆதரவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அங்க அந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுக்கும் பொழுது அண்ணன் சீமான் அவர்களோட கருத்துக்கு முரணா நிக்கிறாரு. அப்ப ஆரம்பத்திலேயே ஒரு முரண் ஏற்படுது. இன்னொன்னு விஜய் அவர்கள் கட்சி தனி கட்சி தொடங்குறாருன்னா அவரு தனியா தான் செயல்பட நினைப்பாரு. கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்துல வரக்கூடிய கணக்கா தான் இருக்குமே தவிர இன்னைக்கே அவர் யாரை ஆதரிக்கிறேன், யாரோட சேர்ந்து பயணிக்க போறேன்னு அவர் முடிவு எடுக்க முடியாது. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் அதை எதிர்பார்த்திருக்கிறாரு. அவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுமே இவரோட இணைஞ்சு செயல்படுறேன்னு சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அது நடக்கல. அப்ப இன்னொன்னு என்னன்னா, தமிழ் தேசிய அரசியல தீவிரமும் முன்னெடுக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தான். இங்க தமிழ் தேசியம் திராவிடம்னு பேசினாலும் அதற்கான ஓட்டு வங்கி குறைவுதான். இங்க திராவிடத்துக்காகவோ தமிழ் தேசியத்துக்காக ஓட்டு போடுற மிகப்பெரிய ஒரு கூட்டம் கிடையாது. அது நம்ம ஒரு சின்ன கூட்டத்தை கட்டி வைக்கிறதுக்கான ஒரு சித்தாந்தமா பேசினாலுமே இங்க சித்தாந்தத்துக்காக ஓட்டு போடக்கூடிய மண் கிடையாது. இங்க தலைவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய மண் தான் தமிழக மண். அப்ப இந்த தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்த்ததான் சீமான் அவர்கள் தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நாம் தமிழருங்கிற கட்சிக்கு ஒரு சித்தாந்தம் இருந்தாலுமே கூட அதை பட்டி தட்டி எல்லாம் சேர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஆனா அந்த சித்தாந்தம் ஒண்ணு இருக்குது. அந்த கட்சியை கட்டமைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு கருத்தியல் இருக்குது, அந்த தமிழ் தேசியம்னு. அதை விஜய் அவர்கள் எடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல அவரோட ஓட்டு வங்கியில ஒரு சரிவு ஏற்படுது. அப்ப விஜய் நேரடி போட்டியாளரா மாறுறாரு. இப்ப மத்த எல்லாருமே வேற ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் எதிர்க்கிறதுக்கு இவருக்கு ஒரு காரணம் இருக்கு. அது இன்ன ரீதியான அரசியல் எடுத்து ரஜினி அவர்களை எதிர்க்கும் பொழுது இவருக்கு ஓட்டு வங்கி கூடும். ஆனா விஜய் அவர்களை எதிர்க்கும் பொழுது இந்த திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஏத்துக்கிற ஒரு கூட்டமா ஒரு அரசியல் பிரியுது. இன்னொன்னு இந்த நிர்வாகிகளுக்கு போறதுக்கு ஒரு இடமும் கிடைக்குது. அப்ப இயல்பாவே விஜய் அவர்களோட வருகை அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு டென்ட் ஏற்படுத்தி இருக்குது. அப்ப அந்த இடத்துல அதை சரி கட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகும். அதே திரைத்துறையில இருக்கக்கூடிய பிரபலமா இருக்கக்கூடியவரை, உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடியவரோட ஆதரவை பெறதுக்கான ஒரு முயற்சியா பார்க்கப்படும். ஏன்னா இப்ப அவர் என்னதான் அவர்தான் என்ன அழைச்சாரு கூட இந்த இடத்துல அவரோட ஆதரவை தனக்கு கொண்டு வரது மூலியமா இங்க ஏற்படக்கூடிய அந்த டென்டர், அதாவது நிர்வாகிகள் வெளியே போறதா இருக்கட்டும், இல்ல இளைஞர்கள் விஜய் அவர்கள் பின்னாடி போறதா இருக்கட்டும், தனக்கான வரக்கூடிய வாக்கு வங்கியில ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை ரஜினி அவர்களோட அந்த ஆதரவு, அவருக்குன்னு ஒரு ஆதரவு கூட்டம் இருக்கு இல்லையா, அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க, அவர்களோட ஆதரவை தன்னோட பக்கம். ஏன்னா அவருக்கு அரசியல் கிடையாது, அவர் அரசியல் போறது இல்லை. அப்ப அவரோட ஆதரவு அப்படின்ற அந்த இடத்த இவர் தன்னகப்படுத்திக்க முயற்சி பண்ணலாம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பார்க்கப்படும். இது ஒரு பெரிய தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு வியூகம் எடுப்பாங்க. இப்ப விஜய் அவர்கள் ஒரு வியூகம் எடுத்திருக்கிறார். இப்ப உடனே யாரை ஆதரிக்கிறேன், யார் கூட கூட்டணி வைக்க போறேன்னு சொல்லாம இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்க்கிறேன், ஆளுங்கட்சியை எதிர்க்கிறாரு. இன்னைக்கு தமிழகத்துல ஆளக்கூடிய கட்சி எதிர்க்கிறாரு, மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகள் எதிர்க்கிறாரு. ஆனா நீ கூட்டணி பத்தின இன்னும் ஒரு முன்முடிவு கிடையாது. அது முடிந்த முடிவா எதுவுமே சொல்ல முடியாது. நாளைக்கு அவர் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியோடையும் கூட்டணி சேரலாம், என்ன வேணா நடக்கலாம். தமிழகத்துல இருக்கிற மக்களோட எதிர்பார்ப்பு என்ன, அவர்களோட அந்த நாடிக்கு என்னங்கிறத பார்த்துதான் விஜய் அவர்கள் முடிவு எடுப்பாரு. அதற்கான நேர அவகாசம் இன்னும் அதிகமா இருக்கு. முதல்ல அவர் கட்சியை 234 தொகுதியில் கொண்டு போய் சேர்த்ததுக்கான முயற்சி தான் எடுப்பாரு. இன்னைக்கே அவர் கூட்டணி இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது. இதுதான் அந்த ஒவ்வொரு கட்சியும் அவர்களுக்கான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நாம் தமிழர் இதை ஒரு நிலைப்பாடா ஸ்ட்ராட்டஜியாவை எடுத்தா கூட இது அவர்களுக்கு தங்களோட கட்சியை வளர்த்துக்கிறதுக்கும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை சரி பண்றதுக்குமான ஒரு முயற்சியா தான் எடுக்கலாமே தவிர இது ஒரு மிகப்பெரிய தவறா இருக்கிறதா இல்ல. ஆனா அரசியல் பேசப்படும். இது விமர்சனத்துக்கு உள்ளாகதான் செய்யும். ஏன்னா எதிர்த்தாங்க, ரஜினி அவர்களை தீவிரமா எதிர்த்தாங்க. இன்னைக்கு அவரையே போய் ஆதரிக்க கூப்பிடுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதற்கு இவர்கள் நாம் தமிழர் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படிங்கிறது யதார்த்தமான அரசியல். ரஞ்சித், இன்னொரு ஒரு பார்வை, ஒரு கேள்வியும் வருது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்குகிறேன் என்று கட்சியை ஆரம்பிக்கிறேன், அரசியலுக்கு வருவது உறுதி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு விழாவில் பேசுகின்ற பொழுது பெரியார் ஒரு அறுசுவை விருந்து, அதில் கடவுள் மறுப்பை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார். கொள்கை பிரகடனத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் எடுத்து சொல்கிறப்ப பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று சொல்லி கடவுள் மறுப்பை மட்டும் நாங்கள் ஏற்கவில்லை, அதை மட்டும் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரஜினி அரசியலுக்கு வருகின்ற பொழுது யார் பின்புலமாக இருப்பார்கள் என்கிற ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வியும் யூகமும் வந்தது. இப்பயும் கூட திரு விஜய்க்கும் அதே கேள்வியும் சந்தேகங்களும் யூகங்களும் இருக்கு. இந்த சூழல்ல கட்சியை தொடங்கி இங்கே கூட்டணி இல்லைன்னு என்கிற உறுதியானதுக்கு பிறகு சீமான் திரு ரஜினி சந்திப்பு என்பது வேறு ஒரு கோணத்திலும் இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கின்ற பொழுது வேறு ஏதோ ஒரு அரசியல் செய்தியை சொல்ல போகிறார்களோ என்கிற ஒரு கேள்வி வருது.
இல்ல அது நீங்க சொன்ன மாதிரி அரசியல் இப்ப விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் பொழுது பின்னாடி வந்து ஏக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வரதான் செய்யும். அப்புறம் அவரோட செயல்பாடை பொறுத்து தான் அவர் யாரை ஆதரிக்கிறாரு, யாரை வந்து எதிர்க்கிறாரு, எப்படி எதிர்க்கிறாருன்றதை பொறுத்து அந்த காரணங்கள் வந்து உறுதிப்படுத்தப்படலாம். இல்ல வந்து அவரு சுயாதீனமாகவே தொடங்கியிருக்காராங்கிறது தெரிய வரும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி தமிழக மண் வந்து ஆன்மீக பூமி தான். பெரியாரோட கருத்துக்கள் வந்து அதுல ஏற்றுக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கு. பெரியார் முதலுமாவே புறக்கணிக்கும் அதுல இருக்கவங்களுமே கூட பெரியார முற்று முதலுமா விலக்கி எடுக்கணுங்கிறது இல்ல. அவரை முருகாம வேண்டிதான் அதுல இருக்கக்கூடிய சக்கையை தூண்டாலுமே தவிர அந்த அண்ணா அவர்கள் தொடங்கின எம்ஜிஆர் அவர்கள் முதற்கொண்டு பெரியாரோட கடவுள் மறுப்பு யாருமே இங்க ஆதரிக்கல. அதேதான் இவர்களாம் அரசு எடுக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாகக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அது பல்வேறு மதங்களா நிறைய இந்தியாவிலே அதிகமாக கோயில்கள் இருந்தாலும் கூட, ஆன்மீக பூமியாக பார்க்கப்பட்டாலும் கூட, ஆன்மீகத்தையும் அரசியலையும் பக்தியையும் பகுத்தறிவையும் வேறுபடுத்தி அல்லது பகுத்தாய்ந்து வாக்களிப்பதற்கு அல்லது தீர்மானிக்கிற ஒரு விழிப்போடு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்பதையும் இங்கே தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்றாங்க.